அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம் பலத்தே எல்லாம் வல்லான் தாளையேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ என் கோவே சுன்றுமளவே மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. துணைவியார் தனப்பாளுக்கும் ஆன்மீக பேருக்கும் பெருவாழ்வை உணர்த்தி பிரித்தார் வள்ளலார். அறிஞராக விளங்கிய வள்ளலார் சிறந்த போதனாசிரியராகவும் வித்வானாகவும் திகழ்ந்தார். தொழுவூர் வேலாயுத முதலியார், இருக்கம் ரத்ன முதலியார், பொன்னேரி சுந்தரம் பிள்ளை, தாயார் ஞானசுந்தர ஐயர், கிரியாயோக சாதகர் பட்டார ஆறுமுகையார் ஆகிய பல அறிஞர்கள் வள்ளலாரிடம் எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம் பலத்தே எல்லாம் வல்லான் கொடுக்கும் அதர்மங்களை நாம் கைகொண்டிருக்கின்றோம். அத்தனை பாவங்களையும் அன்றே பட்டியலிட்டு காட்டி விடுகின்றார். அவற்றை கேட்டால் கல்லும் கரை கயவன் திருத்துவார். குமரன் கிளினிக் மருத்துவர்கள் டாக்டர் பாரதி, டாக்டர் கேப்டன் குருநாதன் ஆகியவர்களின் அம்மாவும் கன்னியாகுமரி நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியரும் என்னுடைய துணைவியாருமான திருமதி செல்வி சிவகுமார் அவர்களின் பிறவி திருநாளை முன்னிட்டு கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் சுண்டலும் மூலிகை ஆதிக்கத்தையும் வாழ்ந்துகிறார்கள். அவர்களுடைய அன்பு குடும்பத்தார்கள் செல்வவளம் மனவளம் வாழ்வாங்கு வாழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. இது போன்ற எண்ணில் அடங்காத பிறவி திருநாளை கொண்டாடி மறுக வேண்டியும் வள்ளலார் நின்று பிறவில்லாத ஒரு பெருமையை பெற வேண்டி எல்லாம் வல்ல திரு அருள் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சங்க சங்க நித்திய தர்மசாலையில் மூலிகை பிறவி திருநாளை கொண்டாடுகின்ற தெய்வ திருமதி செல்வி அவர்கள் இதுபோன்ற உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாய்வாங்கி வாழ்ந்து வள்ளலார் நிறைவேறாத இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்து
வாழ்க வளர்ந்த நலமுடன் தருக. என்னம்மா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனி டம்ளர்ல வாங்கி ஊத்திப்பா. சீசன் இருக்கிற நேரத்துல நான் நல்லா ஊத்த முடியாது. டம்ளர்ல வாங்கி பகை கொண்டு ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வேடி பார்த்து ஒளிபோதை காட்டி கொடுத்தேனோ கற்பழிந்தவரை கலந்திருந்தேனோ கணவன் வழியில் போரை கற்பழித்தேனோ காவல் கொண்டிருந்தேன் கட்சியை அளித்தேனோ கற்பம் அளித்து கழித்திருந்தேனோ கற்றவர் தம்மை கடுகடித்தேனோ கண்ணுக்கு பார்த்தாலே கண்ணி வைத்தேனோ குருவை வணங்க கூடி நின்றேனோ குருவில் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ பட்டியை கூண்டில் பதை கலைத்தேனோ பெரியோர் பாட்டி பிழை சொன்னேனோ கல்லும் நெல்லும் கலந்திருத்தேனோ தவம் செய்வோனோ காட்டு சொன்னேனோ அறைய கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை நீதி வைத்தேனோ ஞானிகளை ஜனம் செய்தேனோ மாதா பிதாவை வைத்திருந்தேனோ அவர் செய்த அத்தனை செயல்களுக்கும் கருணை திருவிளையாடல்களுக்கும் கணக்கே இல்லை. ஒரு நாள் இரவு தம்முடைய அன்பர்களோடு வள்ளலார் திருவொற்றியூர் செல்லும் போது வழியில் ஒரு நோக்கி வந்து அன்பர்களை மட்டும் பயமுறுத்தி வழிமறித்தார். வள்ளலார் திருப்பி பார்த்தார். திருப்பி என்று கூறினார். உடனே நடந்து ஓடினார். மோக பிதாந்தையை அழித்த வள்ளலாருக்கு மோகினி ஒரு கூட்டா மாந்தம் பெறுவதற்கு வழிகாட்ட வந்த வள்ளலார் ஒரு முறை கட்டிடங்கள் கோயிலுக்கு பெருமானை வந்து வணங்கினார். சுவாமி அடியே கூடிக்கொள்ளும் அகற்றார். கையை திறந்து பார்த்தார். மணலெல்லாம் சிவலிங்கமாக காட்சியளித்தது. நான் உள்ள தூய்மையோடு இறைவனை வேண்டினார். எத்தனையோ வள்ளலார் நமக்கு அருள் புரிவார் இறைவன் துணையோடு. ஒரு முறை வியாசப்பாடிக்கு வள்ளலார் சொற்பொழிவார் கட்சிக்கு பேசிய போது வள்ளலாரின் கால்களை இருந்துவிட்டு வள்ளலார் நீ போகலாம் என்று கூறியவுடன் சிவா அங்க எதுவும் செய்து இல்லையா? மாசானா ஒரு சிற்பம் நோய் ஒன்னா கொடுத்துறோம். நாங்க ஒரு நாள் குட்டி கொண்டு நதி போகிறது. மகாகவி பாரதி எத்தனை விதமான சிற்பங்களாக இருக்கிறோம். சரியில்லாத ஆட்கள் இல்லையா? அங்க வந்து வேஸ்ட் எனக்கு ஒரு வாழ்கிறவர் ஏதேனும் ஒன்றை
மறைந்திருந்து பிறருக்கு தீங்கு செய்பவன் பாம்பு. தர்மத்திலும் தொழிலும் விருப்பமில்லாமல் இன்று பிறவி திருநாளை கொண்டாடுகின்ற தயவு திருமதி கன்னிகாபுரம் நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வி சிவகுமார் அவர்கள் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் நெறியில் நின்று பிறவியில்லா பெருநிலை பெற வேண்டிய இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக.